அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டிய ஒட்டுமொத்த கர்வமே இளையராஜா. ஜானி கம்போசிங்கில் வந்து இவர் ஒரு அரபீரை குடிச்சிட்டு பயங்கரமாக அலப்பறை பண்ணதெல்லாம். ஆனால் 2026 தேர்தலில் விஜயால தான் திமுக. வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு சினிமா சாட்சிகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வலைபேச்சு பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் தான். ஸோ காலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட 50வது விழா. ஸோ அந்த விழாவில் பல இசையை சார்ந்த யாருமே காணலையே. அதான் பொதுவாக இளையராஜா வந்து நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்த்தவர், இசை ஞானி, அப்படி இப்படின்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு பிரமிப்பான பார்வை இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளார இருப்பவங்களுக்கு இளையராஜா மீது அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். முக்கியமாக சக இசையமைப்பாளருக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இளையராஜா பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருந்தாலும் அவருக்கு இருக்கிற கர்வங்கிறது மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டிய ஒட்டுமொத்த கர்வமே இளையராஜாவுக்கு இருக்கும். நம்ம அதை கர்வம்னு நாகரிகமாக சொன்னாலும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திமிர்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா, ஒரு படைப்பாளனுக்கு கர்வமும் திமிரும் இருப்பது வந்து தப்பு கிடையாது. அது அளவுக்கு மீறி இருக்கும்போது தான் அது விமர்சனத்துக்குரியதாக மாறுது. இளையராஜாவுக்கு இருப்பது அப்படிப்பட்ட ஒரு திமிர் தான். ஸோ அந்த திமிர் காரணமாக அவர் வந்து சக கலைஞர்கள் யாரையுமே பெரிய அளவில் அவர் மதித்ததில்லை. அவர்களுடைய உயரத்துக்கும் அவர்களுடைய திறமைக்கும் ஏற்ற மரியாதையுமே இளையராஜா வந்து கொடுத்ததில்லை. அதுக்கு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வராரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தமிழகமே அவர் பெரிய அளவில் கொண்டாடுது. ஆனால் இளையராஜா பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். ஸோ இதுதான் இளையராஜா. ஸோ அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கும்போது நம்ம இதுக்கு வரணும் அப்படிங்கிற மனநிலை வந்து மற்ற இசையமைப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் இருந்ததில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஓகே. ஆனால் ரஹ்மான் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு, அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி அவரை புகழ்ந்து தானே வீடியோ அனுப்பியிருந்தாரு. அது எப்போ வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா, அந்த பாராட்டு விழா நடந்த அன்றோ அதற்கு முதல் நாளோ அது வரல. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இசையமைப்பாளர்கள் யாருமே வரல, ஒட்டுமொத்த இசையமைப்பாளர்களும் இளையராஜாவுடைய நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஊடகங்கள் அப்படி பரவ ஆரம்பித்த பிறகு, அடடா இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அப்போ நம்ம பேர் கெட்டுருமே அப்படிங்கிறதுனால அவசரமாக அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அடடா இளையராஜாவுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு வீடியோ மூலமாக ஒரு பாராட்டை தெரிவித்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வீடியோ வந்ததாக எனக்கு தோணலை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் நம்ம மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுனால அப்படி ஒரு வீடியோவை கொடுத்துருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ரஹ்மான் இங்கே கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாரா? இல்லை, ரஹ்மான் இல்லை, பொதுவாகவே இங்கே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நீங்கள் பல நேரங்களில் வந்து ஒரு பொய்யாக வெளி உலகத்துக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் ஒரு முகத்தை காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதை சரி தப்புன்னு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் அப்படி பல பேர் இங்கே இருக்காங்க. ஓகே. ஆனால் வேற யாருமே அந்த வீடியோ அனுப்பவே இல்லையே. மற்றவங்க என்னன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. என்ன என்னை பற்றி தப்பாக தானே சொல்ல போகிறீங்க, சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரஹ்மான் வந்து அந்த மாதிரி கிடையாது. இன்றைய இளைஞர்கள் இருந்தும் கொஞ்சம் ஒரு மாறுபட்டவர். நமக்கு வந்து அப்படி ஒரு அவப்பெயர் வர வேணாம். ஏன்னா ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவருடைய கரியரில் வந்து எந்த பிளாக் மார்க்குமே இருக்காது. எல்லோரிடமும் பார்த்திங்கன்னா ஒரு நட்போடு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த சம்பவத்தில் வந்து நம்ம பேர் கெட வேணாங்கிறதுனால அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ஓகே. இளையராஜா அவர்கள் மேலே இன்னொரு குற்றச்சாட்டுமே இருக்குது. என்ன அப்படின்னா, அவரோட மகன்களோட இசையில் மட்டும்தான் அவர் பாடுறாரு, மற்ற இசையமைப்பாளர் யார் கூப்பிட்டாலுமே அவர் போய் பாடுறதில்லை அப்படின்னு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இளையராஜாவுக்கு மற்ற இசையமைப்பாளர்களின் இசை குறித்தும் மற்ற இசையமைப்பாளர்கள் குறித்தும் ஒரு இலக்காரமான பார்வை இருக்குது. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் உட்பட யாரையுமே அவர் இசையமைப்பாளராகவே அங்கீகரிக்கலை. அதுதான் உண்மை. அதே நேரம் தன்னுடைய மகன்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த மாதிரி அவங்கள பார்க்க முடியாது. அதனால் அவர்கள் விஷயத்தில் மட்டும் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு இப்போ அவர்களுடைய இசையை அங்கீகரிப்பது மாதிரி அவங்களுடைய இசையில் பாடுவதற்கு வாய்ப்பு வரும்போது அவர் பாடுறாரு. மற்றவர்கள் கூப்பிடும்போது
என்ன நான்லாம் பாடுற அளவுக்கு நீ ஒரு ஆளா, உன்னோட இசையில் பாடுறதெல்லாம் எனக்கு பெரிய அவமானம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இருக்கிறதுனால அப்படி பாடுறதில்ல. ஓகே. இளையராஜாவோட பயோபிக் எப்போ வரும்? அந்த மூவிக்கான ஏதாவது அப்டேட்? பட் இப்போ உள்ள சூழல் பற்றி சொல்லணும் அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அது வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ரஜினியுமே மேடையில சொல்லியிருந்தார் இல்லையா? ரஜினி சொன்னாலும் சரி, கமல் சொன்னாலும் சரி, இளையராஜாவே சொன்னாலும் சரி, அந்த இளையராஜா பயோபிக்ங்கிறது இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா மும்பையிலிருந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து தான் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக முன் வந்தாங்க. இளையராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, அடடா நம்மளுடைய பயோபிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து வெயிட்டாக ஒரு பில்லை போட்டுருணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணான்னா ஒரு பெரிய தொகை கேட்குறது, அப்படி இல்லைன்னா இந்த படத்திலே நம்ம பார்ட்னராக போயிடுற இதனுடைய லாபத்திலே நம்ம ஒரு பங்கு வாங்கணுங்கிற மாதிரி இவர் அதனுடைய பார்ட்னராக அவருடைய பினாமியாக ஸ்ரீராம்னு அவருடைய மேனேஜர் இருக்கார், அவரை தயாரிப்பாளராக்கி இந்த ப்ராஜெக்ட்குள்ளார இவர் ஒரு பார்ட்னராக மாறிட்டார். அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் வந்து செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்கு இந்த நிறுவனத்துக்கு கெப்பாசிட்டி இல்லை, அவங்களுக்கு வந்து பணம் வந்து அவ்வளோ பெரிய சவுண்டான ஆட்கள் இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணி அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த ப்ராஜெக்டே அப்படி தள்ளி வைக்கப்பட்டது. இதுக்கு இடையில தனுஷ் என்ன பண்ணார்னா ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டார், இங்கே இந்த ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேணான்ட்டு அடுத்த 2 வருஷத்துக்கான லைனப்பை வந்து அவர் டக்குன்னு பண்ணிட்டார். அப்போ தனுஷ் இவங்க 2 பேருக்கான பிரச்சனை தீர்ந்து ரெடியானாலும் தனுஷை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருஷத்துக்கு வரிசையாக படம் இருக்குது, எந்த படத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவரால் வர முடியாது. அதனால் 2 வருஷம் கழித்து வேணால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் இந்த படத்தை இயக்குவதற்காக கமிட் பண்ணப்பட்ட அருண் மாதேஸ்வரன் என்ன பண்ணார்னா, இந்த படம் நடக்காதுங்கிறது தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜை ஹீரோவை வச்சு அவர் ஒரு படத்தை இயக்குகிற வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதை வச்சு தான் சொன்னேன் இளையராஜா பயோபிக்ங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு. ஓகே. சப்போஸ் அவர் வச்சு பயோபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கதையில் இவர் ராயல்ட்டி கேட்குற விஷயம்லாம் வைப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா இந்த படத்தையே வந்து அவங்க 2 பார்ட்டாக எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பண்ணைப்புறத்தில் இவர் கஷ்டப்பட்டது, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்தில் பாடினது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மையப்படுத்தியது தான் இந்த இளையராஜா பயோபிக்குடைய முதல் பார்ட்டு. இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது இவர் சென்னைக்கு வந்து சென்னையில் காலடி எடுத்து வைக்கிறதோட அந்த முதல் பார்ட்டுங்கிறது முடிவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது பார்ட்டில் தான் இவருடைய இந்த திரையுலக பயணம், திரையுலக சாதனைகள் இது எல்லாமே வரும். பட் அந்த 2வது பார்ட்டில் கூட இந்த ராயல்ட்டி கேட்குறதெல்லாம் இடம்பெறாது. என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே பயோபிக் அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய 2 பக்கத்தையுமே சொல்கிறது தான். ஆனால் இதில் இளையராஜாவும் சம்மந்தப்பட்டிருப்பதால் அவருடைய இன்னொரு முகத்தை காட்ட மாட்டாங்க. முக்கியமாக ரஜினி சமீபத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், ஜானி கம்போசிங்கில் வந்து இவர் ஒரு அரபீரை குடிச்சிட்டு பயங்கரமாக அலப்பறை பண்ணதெல்லாம் சொன்னார்ல, அது போன்ற காட்சிகள் எல்லாம் இந்த பயோபிக்கில் இருக்காது. இளையராஜாங்கிறவர் ஒரு பெரிய மகான், இவர் கை வச்ச ஹார்மோனியத்துலேருந்து அப்படியே இசை பொங்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி தான் அந்த படமே இருக்கும். ஓகே சார். ஸோ இளையராஜா செய்தி ஒரு பக்கம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேபிஒய் பாலா அவர் கைதுன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு, பிரதமர் மோடியை வந்து தவறாக பேசினதுக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இது எல்லாமே வதந்தி தானே. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ காலத்தில் இருக்கும், எல்லாமே உண்மை போல் வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ க்ரியேட் பண்ண முடியும், உண்மை போல் ஒரு புகைப்படத்தை வந்து இப்போ உருவாக்க முடியும். அதனால் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் உங்களை போன்ற ஊடகங்கள் கூட வந்து எளிதில் நம்ப வேணான்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னென்னா இது உண்மையான நம்ம ஒருத்தரை கிராஸ் செக் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி வாய்ப்பு இல்லை. இன்னொன்று இவர் மோடியை வந்து தப்பாக பேசியிருப்பாரா அப்படிங்கிறத எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா மோடி நமக்கு பிடிக்குதோ இல்லையோ இன்றைக்கு இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கார். அவருடைய பிறந்தநாள் நேற்று பார்த்திங்கன்னா ஷாருக் கான், அமீர் கான் போன்றவர்கள்லாம் ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாகவோ நெருக்கடி காரணமாகவோ அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி வீடியோ போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது மோடி குறித்து ஒரு மாற்று கருத்து தனக்குள் இருந்தாலும் அதை சினிமாக்காரர்கள் வெளிப்படையாக கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அதனால் கேபிஒய் பாலா அப்படி பேசி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இல்லை படத்தில் மறைமுகமாக பேசினாங்கன்ற மாதிரி. படத்தில் நீங்கள் வந்து மறைமுகமாக பேசினாலும் அதற்காக வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? இன்னொன்று மோடியை விமர்சித்து இங்கே எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, அதனால் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்ச்சை வந்து மிக பெருசாக போயிட்டுருக்கு, தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னதான் சார் பிரச்சனை? இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஒரு எதிர்க்கட்சிகள் ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடத்தும் போது அந்த மக்கள் திரண்டு இருக்கும்போது அவங்கள கலைக்கிற மாதிரி
அந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸை உள்ளே விடுறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மக்கள் நீதி மய்யம் கட்சி கமல்ஹாசன் ஆரம்பிக்கும் போதும் இதே மாதிரி பல முறை வந்து ஆம்புலன்ஸ் போனது. அதை கமலை கூட கண்டிச்செல்லாம் அவர் பேசினார். இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் எடப்பாடி சில ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. பொதுவாகவே ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் வர்றதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சீரியஸ் ஆகிடுச்சுன்னா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக தான் செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, அந்த போர்வையில் இந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அந்த ஆம்புலன்ஸை அந்த கூட்டத்துக்குள்ளே விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த மாதிரி இவர் விஜய் சமீபத்தில் திருச்சி சுற்றுப்பயணம் போகும்போது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது. அதை என்னென்னா எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு யாரோ மயங்க போட்டு விழுந்து அல்லது ஏதோ ஒன்று ஆகி அதனால இந்த ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நம்மளாம் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு திட்டமிட்ட இடையூறு அப்படின்ட்டு. இன்னொன்று, இப்போ விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது. அவர் எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கங்கும் போது நீங்கள் இப்படி ஒரு ஆம்புலன்ஸை விட்டெல்லாம் அந்த மக்களை வந்து கலைக்க முடியுமா? அப்படி ஒருத்தர் நினச்சாங்கன்னா அவங்கள விட ஒரு பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது. ஓகே. ஸோ திமுக வேணும்ட்டே தான் பண்ணுறாங்களா? இல்லை, இப்போ வர்ற செய்திகளெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இன்னொன்று, ஆம்புலன்ஸ் விடுறது மட்டுமே இல்லை, பல்வேறு வகையில் விஜயை வந்து நம்ம எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து திமுக அரசு இருக்குது. அதை வந்து நம்ம பல செய்திகள் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு, இவர் தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அதே நேரம் காவல்துறையில் வந்து அனுமதி கேட்குறது அப்படிங்கிறது ஒரு சடங்கு மாதிரி. அந்த மாதிரி இவங்க அனுமதி கேட்கும்போது அவங்க அனுமதி தர மறுக்கிறாங்க, பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்கே போய் பர்மிஷன் கேட்டாலும் தரமாட்டேன்றாங்க. குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே இவங்க பர்மிஷன் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்கன்ட்டு அவங்க கோர்ட்டை தேடி போகிற அளவுக்கு இன்றைக்கி திமுக அரசு இவங்களுக்கு பெரிய இடையூறு செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு அனுமதி கேட்குறாங்க. ஆனால் காவல்துறை பார்த்திங்கன்னா இந்த அனுமதி தரமாட்டேன்றாங்க. என்ன விஷயம்னா, இல்லை அந்த திடலில் வந்து ஏற்கனவே திமுக வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க, அவங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் வந்து 20ஆம் தேதி நாகப்பட்டினம் வர்றாருங்கிற செய்தி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு முன்னாலேயே வந்து ஊடகங்களில் செய்தியாக வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது திமுக வந்து அதே நாளில் நாங்கள் அதே இடத்துலையே போய் நாங்கள் மீட்டிங் போடுறோம்னு நினைக்கிறதே வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயந்தான். அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை காவல்துறை ஏற்று அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுங்கிறது ஒரு இடையூறு செய்கிற விஷயம் தானே. ஸோ அதை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போது திமுக தரப்புலேருந்து விஜய்க்கு வந்து அபாயம் இருக்குதா? திமுக தரப்பிலிருந்து விஜய்க்கு அப்படி ஒன்று இருக்கிறதா தெரியல. ஆனால் 2026 தேர்தலில் விஜயால் தான் திமுகவுக்கு பாதிப்பு இருக்குது. அதை வேணால் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்போ விஜய் தான் ஜெயிப்பாரா? இல்லை, அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தது என்னென்னா, இப்போ அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது. அதனால் 2026 தேர்தலில் நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு மனக்கணக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் சீமான்னு ஒரு அரசியல் வியாபாரியை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு பணம் கொடுத்து திமுகவுடைய அந்த அதிருப்தி வாக்குகளை டைவெர்ட் பண்ணுறது. அதாவது திமுக மீது அதிருப்தியானவர்கள் கூட்டங்கிறது எப்பயுமே இருக்கும், ஆளுங்கட்சி மீது அதிருப்திங்கிறது எப்பயுமே இருக்கும். அது வந்து அதிமுக கூட்டணியில் போய் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு ஆபத்து, அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்காது. இப்போ சீமானுடைய ரோல் என்னன்னா, நானும் உங்களை திட்டுற மாதிரி திட்டுறேன், அப்போ அதிருப்தியாளர்கள் எனக்கும் ஓட்டு போடுவாங்க, அப்போ அந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கன்சாலிடேட் ஆகாது, நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டில் இந்த வேலைகள்லாம் பார்த்தாங்க. இப்போ விஜய் வந்ததால் இவங்க போட்ட திட்டம் வந்து நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி வந்து அவர் பின்னால் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுவரைக்கும் அந்த பல்வேறு கருத்து கணிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே திமுகவை வந்து சற்றே பதட்டமடைய வச்சுருக்கு. ஆனால் அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா வெற்றி கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது பார்த்திங்கன்னா விஜய் வந்து இந்த தேர்தலில் வெற்றி அடைந்து முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு யாரும் சொல்லலை. அதே நேரம் திமுக ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு மீண்டும் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கலான்னு நினச்சாங்கல்ல, அது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் விஜயனுடைய வருகையால் திமுகவுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ உதயநிதிக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட ஏதாவது கருத்து வேறுபாடோ பகையோ இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உதயநிதி குருவி படத்தை தயாரித்தார். அந்த படத்தில் ஹீரோவாக நடித்ததே விஜய் தான். இன்னும் சொல்லப்போனால் அவரை தயாரிப்பாளராக்குனதே விஜய்னு கூட நம்ம சொல்லலாம். அது அல்லாமல் 2 பேருக்குமே தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது. நீங்கள் உதயநிதியே பல்வேறு சந்தர்ப்பங்கள் இது குறித்தெல்லாம் பேசியிருக்காரு.
விஜய் வந்து அண்ணன் அண்ணேன்னு தான் நான் கூப்பிடுவேங்கிற அளவுக்குலாம் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கு இடையில யாரோ ஒரு மிடில் மேன் வந்து இவரை பற்றி அவர்கிட்ட, அவரை பற்றி இவர்கிட்ட ஒரு நெகட்டிவான செய்திகளை பரப்பி 2 பேருக்கு இடையில வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேரும் பேசி, ஓ அப்படியா அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க சமாதானமானதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அரசியல் களத்தில் 2 பேரும் எதிர் எதிர் துருவத்தில் இருப்பதால் அந்த பழைய நட்பு இருப்பதற்கு இப்போ வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் அரசியல் மேடையில் போய் திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, பாய்சன் திமுக அப்படின்லாம் பேசிட்டு நீங்கள் எப்படி உதயநிதியோட நட்பாக இருக்க முடியும்? இல்லை இவர் தான் எப்படி அவரோட அதே நட்போட எப்படி பேச முடியும்? அதனால் இப்போ வந்து ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ எல்லாத்துக்குமே அழகாக பதில் சொல்லிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.